வெல்கம் டு டெக் குக்கீஸ். போன வீடியோல டிவிக்கு எப்படி சேட்டலைட் சேஞ்ச் பண்றது, டிரான்ஸ்பாண்டர் சேஞ்ச் பண்றதுன்னு போட்டிருந்தோம். அப்படி சேஞ்ச் பண்ணலைன்னா சேஞ்ச் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் போனதை சொல்லியிருந்தோம். நீங்களே ரீஅலைன்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து வந்துருங்க. மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன். 500க்கு மேல தமிழ் சேனல் வருதுன்னா அது தேவையில்லை. 1800 உங்களுக்கு தமிழ் சேனல் வந்தது அப்படின்னா டிஷ் டிவில இந்த மாற்றம் நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ வெப்சைட்ல நீங்க ஆப்ல வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதை எப்படி நம்ம பார்க்க போறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஷ் டிவி ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டிஷ் டிவி ஆப்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. சில பெர்மிஷன் கேட்கும், அதெல்லாம் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுக்கு வீஸ் நம்பர் கொடுக்குறது கஷ்டமா இருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் கொடுத்துருங்க. லாகின் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிக்வெஸ்ட் ஓடிபின்னு கீழே இருக்கிற ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி டைப் பண்ணீங்கன்னா நீங்க லாகின் பண்ணி உள்ள போய்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆப்குள்ள போயாச்சு. இப்போ வியூ டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன சேனல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா உங்களுக்கு வந்து போயிடும். இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ல இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வரும். இல்ல கீழே லாஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல இருக்கிற எடிட் பேக்னு சொல்லிட்டு ஒன்று, அந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் டைரக்டா அதே இதுக்கு தான். நான் அந்த எடிட் பேக்குள்ள போயிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு தேவையில்லாத சேனல்ஸ் ஃபுல்லாமே இதில் ஆட் ஆயிருக்கு. கலர்ஸ் தமிழ், டிஸ்கவரி தமிழ், நியூஸ் 18 தமிழ்நாடு, ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ், ராஜ் டிவிலாம் சேர்ந்துருக்கு. இது ஃபுல்லாக நான் இப்போ தூக்கி விட போகிறேன். ஒருத்தர் டஸ்ட்பின் மாதிரி இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா, ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ரிமூவ் ஆயிடும். இந்த பேக்ஸ்லாம் தமிழ் பேக்ஸ் 40 ரூபான்றது வந்து சன் டிவி பேக்கேஜ் ஃபுல்லாக. நான் ஜி தமிழ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இதுல பேக்கேஜஸ் வரும். அந்த டிவி நெட்வொர்க் தனித்தனி பேக்கேஜா கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு கம்மியான ரேட்ல இருக்கணும். இப்போ சன் டிவிலாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து சன் டிவி வாங்கினீங்கன்னா டாக்ஸோட சேர்த்து 22 ரூபா அந்த மாதிரி வரும். நீ மொத்தமா பேக்கேஜோட வாங்கினீங்கன்னா 45 ரூபா 47 ரூபா போலதான் வரும். அதாவது டாக்ஸோட சேர்த்து சன் டிவி பேக்கேஜ் ஃபுல்லா தனித்தனி சேனல்லாம் எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ தனித்தனி சேனல்லாம் வரும். அது மேல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அது சைட் ஆயிரும். திடீர்னு ஒரு புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், இல்ல எனக்கு காசு கூட போயிட்டு இருக்கு, தேவையில்ல நான் பார்க்காத சேனல்லாம் போயிட்டு இருக்கு, 256 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு, அந்த சேனல்ஸ் குறைக்க வழி இல்லையா சீக்கிரமே அப்படின்னம்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்க ஆப்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்க இப்ப நம்ம சேனல்ஸ் எல்லாம் மாத்தி போட போறோம். எனக்கு பிடிக்காத சேனல்ஸ் எடுத்து விட்டு பிடிச்ச சேனலை ஆன் பண்ணி ப்ரொசீட் கொடுக்க போறேன். உங்க ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது டிஸ்டியோட ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவங்க டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. நீங்க அவங்கள்ட்ட இந்த சேனல் தான் வேணும், இந்த சேனலை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து வெப்லயோ ஆப்லயோ வந்து சேனல் சேஞ்ச் பண்ணி ஒரு தடவை ப்ரொசீட் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் ரீஅலைன்மெண்ட்டுக்கு ஆள் வருவாங்க. நீங்க திடீர்னு சேனலுக்கு குறைக்கணும்னா 57575 இந்த நம்பருக்கு கால் மீன்னு சொல்லிட்டு போட்டு எல்லாம் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா ப்ரொசீடுன்றது அதோட மொத்த டேக்ஸோட சேர்த்து எவ்வளவு அமௌண்ட் வரும். நான் வந்து ஜி தமிழ் நெட்வொர்க் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன். பிளஸ் பேசிக் பிளான் வந்து 154 ரூபா போல வரும். அதோட ஒரு 12 ரூபா, அது 10 ரூபா பிளஸ் டேக்ஸோட சேர்த்து 12 ரூபா வருதுனால 167 ரூபா 56 பைசா வருது மாசம் எனக்கு. நான் சப்மிட் பண்ணிடுறேன்.
கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா டோக்கன் நம்பர் மாதிரி ஒண்ணு வரும். பத்தியாவது பேஜ் நல்லா இருக்கு. டிஸ்டிவில இருந்து கீழே போட்டிருக்க இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னன்னா கண்டிப்பா டிஸ்டிவில இருந்து நீங்க ரீஅலைன் பண்ணியே ஆகணும். டெக்னீஷியன் 24 மணி நேரத்துல உங்களுக்கு வந்துருவாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும். உங்களுக்கு பக்கத்துல இருக்கீங்கன்னா நீங்க ஏதாவது சிட்டிக்கு பக்கத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்தாலும் வரலாம். ஆனா எனக்கு வர்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆச்சு. ரீஅலைன்மெண்ட் பண்ண முடியாதவங்க, அதனால ரீஅலைன்மெண்ட் பண்ண முடியாதவங்க இந்த ஆப்ஷன்ஸ் இது பண்ணிக்கலாம். இல்ல நானே உடனே ரீஅலைன்மெண்ட் பண்ணேன் எனக்கு எந்த பிரச்சனை இல்லாம அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. அது ஐ பட்டன்ல இப்ப கொடுக்குறேன் பாருங்க. இதே கூட நீங்க வெப்சைட்ல கூட போய் லாகின் பண்ணி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. எல்லாத்துக்கும் மேல டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.